அண்மைய சபா சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி கண்டதை தொடர்ந்து அடுத்த 6 மாதங்களில் சீர்திருத்தங்கள் நடைபெறாவிட்டால் ஒற்றுமை அரசாங்கத்தில் தங்கள் நிலையை மறுபரிசீலனை செய்ய வேண்டி வரும் என டிஏபி அறிவித்துள்ளது. ஆனால் எந்த முடிவாக இருந்தாலும் மடானி அரசை டிஏபி கவிழ்க்காது. அடுத்த பொது தேர்தல் வரை அதற்கான ஆதரவு தொடரும் என அதன் பொதுச் செயலாளர் ஆந்தனி லாக் கூறியுள்ளார். குறிப்பிட்டு சொல்லவில்லை என்றாலும் மறுபரிசீலனை என்றால் டிஏபி அமைச்சரவை பதவிகளை விட்டு விலகிக் கொள்ளும். ஆனால் வெளியிலிருந்து அரசுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கி வரும் என்பதையே ஆந்தனி லாக்கின் பேச்சு குறிக்கிறது. மக்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்க வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் அடுத்த 6 மாதங்களில் கண்கூடான மாற்றங்கள் தெரிய வேண்டும் என்றார் அவர். இவ்வேளையில் அரசாங்கம் புதிய மொழிக் கொள்கையை தயாரித்து வரும் தகவலையும் அவர் வெளியிட்டார். இதில் யுஇசி எனப்படும் சீன இடைநிலை பள்ளிகளுக்கான ஒருங்கிணைந்த தேர்வு சான்றிதழுக்கு அங்கீகாரம் வழங்கும் முன்மொழிவும் அடங்கும் என்றார் அவர். அன்வாரின் நல்லாட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதே டிஏபியின் விருப்பம். அதே சமயம் மக்கள் எதிர்பார்க்கும் சீர்திருத்தங்களும் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என ஆந்தனி லாக் வலியுறுத்தியுள்ளார். 40 நாடாளுமன்ற தொகுதிகளுடன் அன்வாரின் ஒற்றுமை அரசாங்கத்தில் தனிப்பெரும் கட்சியாக விளங்கும் டிஏபி சபாவில் போட்டியிட்ட 8 சட்டமன்ற தொகுதிகளிலும் தோல்வியுற்றது. எதிர்க்கட்சியாக இருந்தபோது கொடுத்த வாக்குறுதிகள் காற்றில் பறந்துவிட்டதாக எண்ணி சீன வாக்காளர்கள் டிஏபியை நிராகரித்திருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, பால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.